ஹிண்டன்பர்க் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இவங்க ஒரு ட்வீட் பாஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா, சம்திங் பிக் சூன் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இவங்க யார் அப்படின்னா, ஷார்ட் செல் பண்ணக்கூடிய கம்பெனி. எந்த ஷேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் வேல்யூவில் இருக்கோ அந்த ஷேர் எடுத்துக்கிட்டு அந்த கம்பெனியை பற்றி ரிசர்ச் பண்ணி அது ஓவர் வேல்யூவில் இருக்குன்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷனும் கொடுப்பாங்க. அட் த சேம் டைம் இவங்களும் ஷார்ட் பண்ணிடுவாங்க. அப்போ இவங்க மட்டும் இல்லாமல் பீப்புள் எல்லாருமே சேர்ந்து செல் பண்ணும்போது அந்த ப்ரைஸ் ஹெவியாக ஃபால் ஆகிறது. அதன் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட். சே ஃபார் எக்ஸாம்பிள் 4000 rupees இருக்கக்கூடிய ஷேர் 2000 rupees வரும்போது ஒரு 2000 rupees ப்ராஃபிட்டாக எடுத்துகிட்டு வெளியில் வருது. எக்ஸாம்பிள் 2022 அதானி குரூப் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் ப்ரைஸில் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஷேரை வந்து ஷார்ட் பண்ணாங்க. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50% ரெடியூஸ் ஆயிருந்துச்சு. அதன் மூலயமா ஒரு பெரிய ப்ராஃபிட் அப்படிங்கிறது பண்ணியிருந்தாங்க. இதை பை பண்ணி வச்சிருக்கிறவங்களும் பெரிய லாஸும் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதே மாதிரி ஒரு கம்பெனிக்கு ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. எந்த கம்பெனி அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். மேபி இது எந்த கம்பெனியாக வேணா இருக்கலாம். பட் அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக அனலைஸ் பண்ணிவிட்டு இது ஓவர் வேல்யூவில் இருக்கக்கூடிய கம்பெனியாக இருக்கிற பட்சத்தில் இது கீழே வரும். இந்த அதானி குரூப்ஸில் அதானி என்டர்பிரைசஸ், அதானி கிரீன் எனர்ஜி, இந்த கம்பெனிலாம் ஓவர் வேல்யூ நமக்கு தெரியும். பிகாஸ் இது 400-200 பி ரேஷியோவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய கம்பெனி. இந்த கம்பெனி ஓவர் வேல்யூடு இதை வாங்கக்கூடாது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இல்லையா? இப்போது எந்த கம்பெனிலாம் இந்த அளவுக்கு ஓவர் வேல்யூடாக இருக்குது, எந்த கம்பெனிக்கு என்ன வேல்யூவேஷன்ஸ் இருக்குன்றதை நம்ம ப்ராப்பராக எஜுகேட் பண்ணிட்டு வரோம் நம்ம ட்ரேட் எம்பரரில். நம்மள மாதிரியான நம்மக்கிட்ட ட்ரெயினான ஸ்டூடெண்ட்டுக்கு இது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. பிகாஸ் நம்ம அதானி போர்ட்டை பற்றியும் கமெண்ட் பண்ணியிருந்தோம். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 32 பி ரேஷியோவில் இருக்கும்போதே இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்தது 400 rupees கிட்ட. அப்போவே நம்ம என்ன கமெண்ட் பண்ணோம் அப்படின்னா, திஸ் ப்ரைஸ் ரீச் அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1000-1500 rupees வரை போகும் அப்படின்னு சொல்லிட்டு இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக ரீச் ஆயிருந்தது. பட் அதர் கம்பெனி லைக் அதானி என்டர்பிரைசஸாக இருக்கட்டும், அதானி க்ரீன் எனர்ஜியாக இருக்கட்டும், இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹை அளவுக்கு போகலை. இந்த ஏன் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத நம்மளோட எஜுகேஷன்லேயே ஒரு கேஸ் ஸ்டடியாகவும் கொடுத்துட்டு வரோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்ட் ட்ரேடராக மாறணும், பர்ஃபெக்ட் இன்வெஸ்டராக மாறணும்னா ஃபஸ்ட்டு எஜுகேட் ஆகுங்க அண்ட் ஒரு பர்ஃபெக்ட் ட்ரெயினரை சூஸ் பண்ணுங்கள். ஸோ பார்க்கலாம் இவங்க எந்த கம்பெனியை சொல்ல போகிறாங்க, எந்த கம்பெனியை டார்கெட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.